புகைப்பிடித்தால் புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். மது அருந்துவதால் உடனது கேடு, உயிரை கொல்லும். மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு காலையில் வந்து நான் பக்கம் வந்து ரெடி ஆகிட்டேன். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:05 ஆகுது. ஸோ இன்றைக்கி என்ன லோடுனா, இப்போ தான் வந்து அப்பாகிட்ட இந்த கால் வந்துட்டு இவ்வளோ நான் தூங்கியிருந்தேன். நைட்டு வந்து 1:30க்கு தான் படுத்தேன். ஸோ அந்த மாரோடி ஃபங்க்ஷன் போய்ட்டு லேட் ஆகிடுச்சு. இப்போ தான் கால் பண்ணேன் மகேந்திரா சிட்டி போகணுன்னு. ஸோ நான் சாப்பிட்டு குளிச்சுட்டு ப்ளஸ் ஃபுட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டு ஸோ இங்கேருந்து நான் இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து மினிமம் ஒரு 100லேருந்து 140 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓடி கொஞ்சம் நல்லா ஒரு இன்கம் வந்ததுன்னா இன்றைக்கி ரொம்ப நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் இன்றைக்கி டேவே. ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்து டெய்லி நான் காலைல வந்து இந்த ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு 10:20க்கு ஸோ அங்கே வந்து ரீச் ஆகிட்டேன். ஒரு காலவரில் வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து ஃபஸ்ட் லோடு எங்கே போகிறோம் பார்த்தா நேரு நகர் லோக்கல்னால் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே தான் ஒரு லோடு. ஸோ அதை போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு கம்பெனியில் இறக்கிட்டு ஸோ இங்கேருந்து திருப்பியும் வந்து லோடிங் பண்ணிவிட்டு மறைமலை நகர் தாண்டி மகேந்திரா சிட்டி போகணும். ஸோ அதெல்லாம் இறக்கிட்டு எத்தனை மணி ஆகும் தெரில வர. ஸோ இப்போ காலைல வந்து ஒரு லோக்கல் ஒன்று போய்ட்டு வந்துருச்சு. அதுக்குள்ளே செம்ம டயர்ட் ஆகிடுச்சுன்னா வெயில் ஓவராகவே இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த லோக்கல் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நேரு நகர் போயிட்டு வந்தேன். ஆனால் அவங்க சொல்லலை, ஏன்னா டிராஃபிக்ன்றது இல்லை. பட் ஆனால் வெயிலில் வண்டி ஓட்ட முடியல. இந்த சின்ன சந்தில் வந்து நின்றுட்டுருக்கேன். முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக ஏற்றுனாங்கன்னா நான் இங்கேருந்து 1 ஹவருக்குள்ளே போகணுன்றாங்க. அதுதான் இன்றைக்கி ஒரு டாக்ஸுக்கு பார்ப்போம். 1 ஹவர் ஆகுதா, 1.5 ஹவர் ஆகுதா, 2 ஹவர் ஆகுதுல. ஏன்னா டிராஃபிக்கை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா போக தான் தெரியும் வந்து இந்த ரோடு எப்படி இருக்குது. ஸோ இன்றைக்கி டே வந்து எப்படி இருக்குது எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:50 ஆகுது. நான் காலைல வந்து ஒரு 11 மணிக்கு வந்து ஃபஸ்ட் ரோடு முடிச்சுட்டு இங்கே வந்தேன். ஸோ இப்போ தான் வந்து பேக் பண்ணிவிட்டு ஸோ பில்லே என்கிட்ட கொடுத்துட்டு இப்போ தான் மூவ் பண்ணுறேன் நான் இங்கேருந்து. ஸோ இதுக்கப்புறம் மகேந்திரா சிட்டி போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகும். ஸோ அங்கே போய்ட்டு நான் டெலிவரி பண்ணிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து ஆப்பில் எதனா வந்து எனக்கு டியூட்டி வருதான்னு செக் பண்ணிவிட்டு ஸோ அங்கேருந்து ரிட்டர்ன் வரணும். இன்றைக்கி டேவான டார்கெட் இது தான். நான் 1 ஹவரில் அங்கே ரீச் ஆகணும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா இந்த சினிபோலிஸ் சிக்னல் வழியாக வந்து டுவர்ட்ஸ் பல்லாவரம் போக போகிறோம். பல்லாவரம் போயிட்டு இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர் இருக்குது பல்லாவரம். ஸோ அதை வந்து டிராஃபிக் இல்லாமல் ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்ச அளவு வந்து கவர் பண்ணிட்டேன்னா அங்கே 1 ஹவரில் ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த ரூட்டு தான் போயிட்டுருக்கோம். நம்ம சொன்ன மாரி கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் வந்து குரோம்பேட்டை வந்து வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோடு வந்து மேக்ஸிமம் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ நம்ம சொன்ன மாரியே ஒரு 1 ஹவரில் அங்கே ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 50 நிமிஷம் இருக்குது நம்மளுக்கு டைமிங்கு. சரி பார்ப்போம் எவ்வளோ வேகமோ விவேகமோ போகலான்னு பார்ப்போம். டிராஃபிக்கெல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக வந்து பெருங்குளத்தூர் வந்து நான் ரீச் ஆகிட்டேன். ஸோ இந்த ஓவர்ஃப்ளோ பிரிட்ஜு தான் வந்து இந்த சைடில் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அதை போட்டு முடிச்சிட்டாங்கன்னா இங்கே டிராஃபிக்ன்றதே இருக்காது பெருங்குளத்தூரில். ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு வந்து போட்டு முடிச்சிட்டாங்க. இந்த ரவுண்டானா ப்ளஸ் இந்த சைடு வந்து போட்டாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த ஏரியாவே. ஸோ இப்போ வந்து எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் பிரிட்ஜு. ஸோ இந்த பிரிட்ஜை வந்து ஏறி இறங்கணும். ஸோ இந்த வழியாக தான் போயிட்டுருக்கேன் நான். இப்போ மேலே போகிற ஃப்ளைஓவர் டுவர்ட்ஸ் வந்து டேரெக்டாக வந்து பூந்தமல்லி அவுட்டர் ரிங் ரோடுன்னுவாங்க. ஸோ அந்த வழி தான். ஸோ இந்த வழியாக வந்து இந்த பைபாஸே வந்து கொஞ்சம் நல்லா கிளாஸாக இருக்கும். ஸோ அந்த லெஃப்ட்டு போனீங்கன்னா ஸோ டுவர்ட்ஸ் வந்து கேளம்பக்கம், கோகுளம், திருப்பூர் அந்த போகிற ரூட்டு. இப்போ டுவர்ட்ஸ் இப்படியே நேராக போனோம்னா நம்ம கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், ப்ளஸ் பொத்தேரி, SRM காலேஜ் அந்த வழியாக போயிட்டு போகிற ரூட்டு இது. ஸோ இதுதான் வந்து இப்போ சென்னையில் வந்து கோயம்பேட்டிலேருந்து எடுத்து இங்கே கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் போட்டிருக்காங்களே. ஸோ அதுதான். ஸோ டுவர்ட்ஸ் போகும்போது அதை இப்படி தான் கிராஸ் பண்ணி போவோம். ஸோ இங்கேயும் வந்து ஒரு என்ட்ரன்ஸாக அவுட்லைனாக ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்க. இங்கேயும் இந்த ரோட்டில் வந்து நான் ரொம்ப நாள் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸை கொஞ்சம் க்ளீனாகவே ரோடு போட்டிருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த 2 சைட்லேயும் வந்து டிவைடர் வச்சு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 2 சைட்லேயும் பாருங்கள் டிவைடர்லாம் வச்சு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டில் இங்கே ரோடே நல்லா இல்லை, இங்கே கொஞ்சம் ரோடும் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக போட்டிருக்காங்க. ஸோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது ரோடு வண்டி ஓட்டுறதுக்கு இங்கே. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 2:03 ஆகுது. ஒரு வழியாக மகேந்திரா சிட்டி வந்து நம்ம ரீச் ஆகிட்டேன். இப்போ லெஃப்ட்டு கட் பண்ணி இங்கேருந்து ஒரு
500 மீட்ரு போனால் மகேந்திரா சிட்டி வந்துடும். பட் உள்ளே போயிட்டு நம்ம இறக்க வேண்டிய கம்பெனி எங்கே இருக்குதுன்னு தெரியணும். ஸோ அதுக்கு முன்னாடி லஞ்சை நான் முடிக்கணும். ஸோ அதுதான் கடை பார்த்துட்டே இருக்கேன். போகிற வழியில் போயிட்டு கடை நிறைய இருக்கும், சாப்பிட்டு அப்படியே வந்து மூவ் பண்ண வேண்டியது தான். ஒரு வழியாக வந்து இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:36. ஒரு வழியாக நான் ரீச் ஆகிட்டேன். இன்னும் லஞ்ச் முடிக்கல. ஸோ இங்கே வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு போகலான்னு இருக்கேன் நான். பட்டு இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப டிலே ஆகிடுச்சு. லஞ்சு சாப்பிட்லாமல் தலைலாம் சுற்றுற மாரி இருக்குது வெயிலில். சரி ஓகே, இதை வண்டியை ரிவர்ஸ் போட்டுட்டு சரி ஓகே நம்ம போய் லஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். ஒரு வழியாக நான் லோடு இறக்கிட்டு வந்து இங்கேருந்து ரிட்டர்ன் வெளியே வந்துட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் பட் என்னென்னா டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 3:05. ஸோ இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் கமிட்மெண்ட்டும் இல்லை. டேரெக்டாக நான் வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ என் பையனுக்கு வந்து எதுவும் பர்ச்சேஸ் பண்ணுமா, சரி அவரை கூப்பிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் போகலான்ருக்கேன். ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. ஸோ நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஆர்எம் காலேஜ். ஸோ காட்டாங்குளத்து எஸ்ஆர்எம் காலேஜில் ஒரு ஆப் மூலிமா ஒரு ஆர்டர் அடிச்சு ஸோ அதை எடுத்துக்கிட்டு சரி போகிற வழியில் வந்து தாம்பரம் சாண்டோரியம். ஸோ அதை அங்கே பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியது தான். ஸோ இன்றைக்கான டே வந்து ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடாக தான் போயிட்டுருக்கு. ஸோ லோடு ஃபுல்லாக ஏற்றிட்டாங்க. ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை லோடு, ஒரு 200 கிலோ இருக்கும். ஸோ காலேஜிலேருந்து இப்போ நான் வெளியே போயிட்டு பைபாஸை பிடிச்சி அங்கேருந்து போய் தாம்பரம் சானிட்டோரியம் அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ வீட்டை பார்த்து நம்ம போக வேண்டியது தான். போயிட்டு அங்கே என்ன வேலை இருக்கோ அதை பண்ண வேண்டியது தான் இன்றைக்கி. ஃபைனலாக வந்து சானிட்டோரியம் வந்து தாம்பரத்தில் சானிட்டோரியம் வந்து லோடு வந்து இறக்க வந்தாச்சு. ஸோ ரீசார்ஜ் ஆச்சு இந்த பேஸையும். ஸோ இங்கே லோடு இறக்கிட்டு இங்கே இந்த வீட்டை பார்த்து போக வேண்டியது. ஸோ வந்த லோடெலாம் வந்து இதோ இறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க இவங்க. ஸோ இறக்குது போகிறாங்க. ஸோ நம்ம லோடெல்லாம் வந்து இவங்க இப்போ இறக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக வந்து. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டைக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:30 மணி ஆகுது. ஸோ 4:30 மணின்றது ஓகே, ஒரு நார்மல் டிராஃபிக் டைம் தான். இதே ஒரு 5லேருந்து 5:30 மணிக்குள்ளே இந்த ரூட்டெல்லாம் கிராஸ் பண்ணவே முடியாது. ஸோ முடிஞ்சவொன்னே நான் எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ வேலையை முடிச்சுட்டு நான் ரிட்டன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வீட்டை ரீச் ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கே வந்திருப்பேன், நம்ம டாடா ஏசி ஷோரூமுக்கு வந்திருக்கேன். ஏன்னா போன வாரம் வந்து வண்டி கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு. ஸோ அந்த ரீஜென்ரேஷன் ப்ராப்ளம். ஸோ அதை வந்து கிளியர் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் செக்கப்பு தான் இங்கே வந்திருக்கேன். ஸோ 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. வந்தோடனே வண்டிக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு ஸோ இங்கேருந்து நம்ம மூவ் பண்ண வேண்டியது தான். ஆக்சுவலி இன்றைக்கி வந்து ஒரு நல்ல டேவாக வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக முடிஞ்சுது. ஏன்னா வந்து ஹெவி லோடும் இல்லை. ஸோ ஸ்மூத்தாக போய்ட்டு டிராஃபிக் இல்லாமல் வந்து ஸ்மூத்தாக போய்ட்டு டெலிவரி பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு பிக்கப் கிடச்சிது. ஸோ அந்த ஆப் மூலிமா பிக்கப் படித்து அதை கொண்டு வந்து தாம்பரத்தில் நீட்டாக வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன். கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக டேவே வந்து ஹாப்பியாகவும் அமைஞ்சது இன்றைக்கி. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ மார்னிங் பார்ப்போம் கைஸ். பை குட் நைட்.